22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். உயிருக்கு ஒண்ணு மௌத்துக்கு ஒண்ணு இருக்குல்ல, ரெண்டு சமமா எப்படி ஆகும்? உசுரோட இருக்கிறான்னா அதுக்கு சில தன்மைகள் இருக்குன்னு அர்த்தம், இறந்துட்டான்னு சொன்னா அது சில தன்மைகள் போயிரும் அர்த்தம். ரெண்டும் ஒரு காலத்திலே சமமாகாது. இன்னல்லாஹ யுஸ்மிஉ மய்யஷா, அல்லாஹ் நாடியவர்களை செவியேற்க செய்வான். வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உன்னால் முடியாது. எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? இந்த கபூர்ல உள்ளதெல்லாம் கூப்பிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தெரியுதானே செய்யும். அவன் சொல்றான், கபரில் உள்ளவர்களை மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உமக்கு செவியேற்க வைக்க முடியாது, நபியே உனக்கே முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்தா போனவர் காதலையும் கேட்க வைக்க முடியாதான், கபர்ல அடக்கம் பண்ணிவிட்டோன்னு வைக்கல அவரும் கேட்க வைக்க முடியாது. எவ்வளவு அழகா கபர்ல உள்ளவங்க ஃபாத்திர் 22வது சொல்லி காட்டுறான்ல. அப்ப இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் ஒரு காலத்திலையும் செவியேற்கவே மாட்டார்கள். முதல்ல செவியேற்கணும், ரெண்டாவது ஒரு மகானா இருக்கணும், மூணாவது அவர் கேட்டா அல்ல கண்டிப்பா கொடுக்கணுங்கிறத நிரூபிக்கணும். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அவ்வளவுக்குலாம் போகாம இங்க அஸ்திவாரமே தரமட்டமாக்கியாச்சு, கேட்காது, முடிஞ்சு வச்சுக்காத. நீ கத்துறீங்களப்பா, அவர் காதல உள்வாங்க எப்படியா கத்துற. உங்களை ஒருத்தர் இருக்கார், முன்னா நம்பர் செவுடு, உண்மை வழங்காது, நல்லா தெரியுது, அவர்கிட்ட போய் நீங்க கோரிக்கை வைப்பீங்களா? செவுடுன்னு தெரியுது, முழுச்செவுடுன்னு தெரியுது. அந்த முழுச்செவுடு போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்க, அதுவும் அறவே கேட்காதுங்கிற அல்லாஹ் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ரொம்ப கேட்கும் நினைக்கிறான். உசுரோட இருக்கும் போதாச்சும் நேர போய் கூப்பிட்டு கேட்பான். மூத்தா போன பிறகு இங்க உட்கார்ந்து பக்கத்தால உள்ள ஆளை கூப்பிடுவான். பாருங்க, அல்லாஹ் வந்து இருந்த இல்லங்கிறான், இவன் என்ன செய்யறான்? இல்லாத அதிகமா இருக்குன்னு நினைக்கிறான். இங்க உட்கார்ந்து அஜ்மீர்ல உள்ள ஆளை கூப்பிடுறான், இங்க உட்கார்ந்து நாகூர்ல உள்ள ஆளை கூப்பிடுறான், மெட்ராஸ்ல உட்கார்ந்து கும்பகோணத்துல உள்ள ஆளை கூப்பிடுறான். அட கிட்டத்துல இருந்து பாடியை போட்டுட்டு கிட்டத்துல பணத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் கூட கேட்காது. அவர் ஜாவலது பார்த்தா இன்னைக்கு மூத்தா போய் அவர் பாடி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து கிளத்தி இன்னைக்கு நம்ம கூப்பிட்டோம்னா கேட்காது. இன்னைக்கு மூத்தா போனால இந்த டேபிள் மேல படங்க போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் போட்டு ஒப்பாரி வச்சாலும் அவர் கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? உசுரோட இருக்கும் போது அப்படி மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா எல்லா தூரம் தொலைவுலாம் கிடையாது, எங்க இருந்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்குமா? மனுஷன் கேட்கிற எல்லாம் தாண்டி போய் அறவே கேட்காதுங்க அல்லாஹ். இவன் என்ன சொல்றான்? அறவே கேட்காதா? அல்லாவுக்கு கேட்கிற மாதிரி கேட்கும். கேட்கிற தன்மையில கூட நமக்கு கேட்கிற தன்மை வேற, அல்லாவுடைய கேட்கிற தன்மை வேற. உங்களுக்கு எப்படி கேட்கும்? நீங்களும் கேட்கிறீங்க, நானும் கேட்கிறேன். எப்படி கேட்கும்? கிட்டத்தில் இருந்தா கேட்கும், ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தா கேட்கும், காத்து இருந்தா தான் என்ன செய்யும்? கேட்கும். காத்து இல்லைன்னா சத்தம் கேட்காது. நான் கண்ணாடி பெட்டில் அடைச்சு வச்சு கத்துனேன்னு சொன்னா வாய் அசைக்கிறது பாப்பீங்களே தவிர உங்களுக்கு வந்து கேட்காது. அப்ப இவ்வளவு சரத்துகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து 2 காது இருந்தா கூட 2 கேட்கல, ஒண்ணுதான் கேட்கும். 2 காது இருக்குனால இந்த கால நீ சொல்லு, இந்த கால நீ சொல்லுன்னு கேட்கலுமா? அப்படி கேட்கல. 2 பேர் வர்றாங்க, இந்த கால நீ சொல்லிட்டு போடா, இந்த கால நீ சொல்லிட்டு போ, 2 காது. அப்ப 2 காது இருந்தா கூட ஒண்ணுதான் கேட்கும். அப்ப மனிதன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் கேட்பான். ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. எந்த மனுஷனாலையும் ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது. கிட்டத்தில் இருந்தாலும் கேட்க முடியும், தூரத்தில் இருந்தா கேட்க முடியாது. இவ்வளவெல்லாம் கண்டிஷன் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் இந்த கண்டிஷன் இல்லாம கேட்கிறவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் கேட்கலாம், அவனுக்கு தூரத்தில் கிடையாது, காத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. சந்திர மண்டலத்தில் கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் கேட்கும், அது காட்ட கிடையாது. அங்க இருந்து கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு போய் சேர்ந்துரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி கேட்பாரா இவருக்கு. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நீ கேட்கிறிய அந்த அளவு கூட அவரு கேட்காங்களா? அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடே நீ போய் கூப்பாடு போடுறிய, உனக்காவது கேட்கிற சக்தி இருக்குது, அதை இழந்திருக்காரு அவரு, உன்னை விட கீழே இருக்காரு. உனக்கு கேட்கிற சக்தி இருக்கு, அவருக்கு அதுவும் இல்லைங்கிறான். இவன் என்ன செய்யறான்? போயா உன்னை மாதிரி ஒரு கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளு இது மார்க்கத்துல. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் வந்து அவனுக்கு ஈக்குவலா கொண்டு நிப்பாட்டுறீங்கள, அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு. இத கேட்டா இதுக்கு ஆதாரம் வச்சிருப்பா. ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்றோம்ல, கேட்காம சொல்றோம், ஓ பெரிய ஆதாரம் இது. அல்லாஹ் கேட்காம தெளிவா சொல்லிவிட்டான். இதுக்குன்னு சில ஆதாரம் வச்சிருக்காங்க. கபருக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்ல, கபராளிகளை சந்திக்க போனா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், கேட்டாதான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், இது ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்றோம்ல, கேட்டாதானே சொல்ல முடியும். இப்படி எல்லாம் சொன்னவனுக்கு இவனுக்கு என்ன செய்யுது? இந்த குர்ஆன் வசனங்கள் அவனுக்கு பெருசா தெரியல, தெள்ள தெளிவா அறிவிக்கிறதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. இந்த மாதிரி உள்ளது சொன்ன உடனே ஆமா சரிதானே, கபராளிகளை பாக்குறோம்ல,
மூத்தா போன ஆளுகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறோம்ல, கேட்கிற ஆளுக்கு தானே சலாம் சொல்ற வழக்கம் இருக்குது, அதனால கேட்கும். கேட்காத தெளிவான வசனங்களை விட்டுருவானா, தெளிவு இல்லாத வசனங்களை எடுத்துக்கொண்டு சுத்தி வளர்த்துக்கிட்டு கேட்கணும் என்ன செய்யறான், சொல்ல வர்றான். அதை ரசூலுல்லாஹ் குழப்பி விட்டா போயிட்டாங்க. கிடையாது, குழப்பிலாம் விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கிட்டு போயிட்டாங்க. என்ன விளக்கிட்டாங்க தெரியுமா? இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகூன அன் உம்மத்திய ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஸலவாத் சொன்னீர்களேயானால் நீங்க சொல்ற ஸலவாத் எனக்கு விளங்காது. அப்படி நேர சொல்லல, வேற எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா, எந்தெந்த பகுதிகளில் ஸலவாத் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுதோ அதெல்லாம் கிரகிப்பாங்க, திரட்டுவாங்க. திரட்டி கொண்டு அங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது விளங்காது, நீங்க சொல்றது இந்த உலகத்துல பாஸ் ஆகாது. அவங்க ரெண்டு உலகத்துக்கு மீடியேட்டர். அவங்க மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வருவாங்க, கபருக்கு உள்ளேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. மலக்குகள் வந்து ஒரு உலகத்துல இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. அவர்கள் எல்லா பக்கத்திலையும் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு மீடியேட்டரா இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றானா, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு என்ற சில மலக்குகள் இருக்கிறார்கள். சய்யாஹீன ஃபில் அர்லி, அவர்கள் பூமி முழுதும் சுத்தி 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 திரிகிறார்களாம். ஒரு டியூட்டி தான் அவர்களுக்கு. யார் யார் ஸலவாத் சொல்றான் அது போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்லணும். சந்தோஷப்படுவாங்க, என்னுடைய உம்மத்து இவ்வளவு பெருகிருச்சா, இவ்வளவு பேர் எனக்காக துஆ செய்யறாங்களா, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப எவ்வளவு பேர் யார் யார் இந்த மாதிரி ஸலவாத் சொன்னார் என்ற விவரங்களை நீங்க சொல்ற ஸலவாத் காதுல கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதான். காதுல கேட்கும்னா எதுக்கு மலக்க நியமிக்கணும்? நீங்க சொல்ற ஸலவாத் ரசூலுல்லாஹ் கேட்கும்னா சொல்லும்போது கேட்டு போகுது, இதுக்கு எதுக்கு மலக்கு நியமிக்கணும்? மலக்குகளை நியமித்திருக்கிறான் அல்லாஹ். யுபல்லிகூன அன் உம்மத்திய ஸலாம், எனது உம்மத்தின் சார்பாக சலாமை எல்லாம் எனக்கு எடுத்துக்கொண்டான் தருவார்கள். இது சுனன் நசைங்கிற ஹதீஸ் கிதாபுல இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வம் 1282வது ஹதீஸ் நசையில. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப நமக்கு என்ன விளங்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்ம சலாம் சொல்றது நெசம், சலாம் சொல்றோம், ஸலவாத் சொல்றோம். தொழுகையில கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கிறோம். இது அவங்களுக்கு கேட்கும் நினைச்சு நம்ம சொல்லல. அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியூக், நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக சொல்றோம். கேட்கும்னா கேட்கும் நினைச்சு ஒருத்தர் சலாம் சொன்னா சிறுக்கா போயிடும். கேட்கும் என்று நினைத்து நாங்கள் சொல்லவில்லை. இப்படி சலாம் சொன்னார் என்ற மெசேஜ் மலக்குகள் வழியாக அந்த உலகத்துக்கு பாஸ் ஆகும். உங்க உம்மத்து எவ்வளவு வளர்ந்துச்சு தெரியுமா? மெட்ராஸ்ல ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒருத்தன் இந்த மாதிரி மண்ணடி பகுதியில உங்களுக்கு சலா சொல்லிட்டு இருக்கான், இந்த அங்க இருந்து ஒரு சொல்றான், இந்த இங்க இருந்து 10 பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் வந்து எத்தி வைப்பார்கள், எடுத்து சொல்வார்கள். அப்ப என்ன வழங்குது இதுல இருந்து? ஸலவாத் சொல்றதை வைத்துக் கொண்டெல்லாம் கேட்கும் விளங்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸலவாத் சொல்லுங்கப்பா, நீங்க சொல்றது எனக்கு விளங்காது. மலக்குகள் வந்து இன்னன்னார் சொன்னார்னு எடுத்து சொல்வார், மலக்கு சொன்னா விளங்கும். முடிஞ்சு வச்சா கதை. சரி, அதுக்கப்புறம் கபராளிகளுக்கு எதுக்கு சலாம் சொல்லணும்? கபரை போய் பாக்குறோம், கபராளிகளுக்கு போய் என்ன செய்யறோம்? இதெல்லாம் அவர்கள் செய்யலன்னு சொல்ற வாதங்களுங்க. ஏன்டா கபருக்கு போறீங்கன்னு கேட்டா சலாம் சொல்றோம்ல, வழங்கும்ல, இதுதான் பெரிய ஆதாரம். இது ஒரு இன்னும் சொல்ல போனா இது ஒரு ஆதாரமா சொல்ற மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. சரி கேட்கட்டுமே, அவர் மகானா நல்லவர் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் தான் சலாம் சொல்றோம். மகானைய தேடி பார்த்தா உனக்கு சலாம் சொல்ல சொல்லிருக்கு? சலாம் சொல்ல சொன்னது மகான்களுக்காக போய் சொல்லணும், பொதுவான கபருஸ்தானுக்கு உள்ளது. அப்ப எல்லாருக்கும் கேட்கும்ல சொல்லணும். அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆதாரமே இல்ல. கேட்கறதுனால உடனே இப்ப உதாரணமா எனக்கு கூட காது கேட்கதான் செய்யுது, அதுக்காக வேண்டி ரிஸ்க் தாங்க கேட்கலுமா? காது கேட்டா ஒண்ணு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? காது கேட்கட்டுமா? எனக்கு காது கேட்குது, நீங்களும் ஆம்பளை பிள்ளை தானே எனக்கு கேட்க முடியுமா? யாரா கேட்டா சரியா வருமா? என் காது கேட்குதுல, காது கேட்கறது மட்டும் பத்தாது, காதும் கேட்கணும், கடவுள் தன்மை இருக்கணும், அப்ப கேட்க முடியும். அப்ப காது கேட்கறது ஒரு பெரிய டாபிக் கிடையாது. ஆனா அல்ல அதையும் இல்லைன்னு விட்டான், காதும் கேட்காதுன்ட்டான். அப்ப சலாம் சொல்றோமே எதுக்கு? சலாம் சொல்லுவோம் நேரடியா கூப்பிடுற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம விளங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது வருது, கூப்பிட தானே செய்யறோம் அப்படின்னு விளங்கிறது. இது நீங்க விளங்கிறன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய